இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உயிர் என்ன ஆகுதுங்க? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒண்ணும் ஆகாது சிஸ்டர். இந்தாங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. மேடம் சூப்பர் மேடம். மாஸ் பண்ணிட்டீங்க. Thank you. வரேன் மேடம். சார் நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க வைஃப் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. முதல்ல அவங்க கூட போயிருங்க. சரிம்மா. திவ்யா திவ்யா என்னமாச்சு? ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? எப்படி இருக்கு டாக்டர்? எங்க குழந்தை எப்படி இருக்கு குழந்தை டாக்டர்? சேஃப். குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் thanks, டாக்டர். டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். நான் என் கடமையை தான் செஞ்சேன். நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த பிளட்டை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ நான் இல்லைங்க, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நீதாம்மா எங்களுக்கு கடவுள். இந்து அப்பாட்ட காட்டிடுவோமா? அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, இந்து என்ன பண்ணிருக்கான்னு. நம்ம இந்துமா? அடேங்கப்பா. பொண்ண பாருமா, ஊரே அவளை பாராட்டிக்கிட்டு இருக்கு. காசு பணம் இல்லைன்னாலும் அவ மனசு ரொம்ப பெருசுமா. இந்துவை நாம பெத்ததுக்கு பெருமைப்படணுமா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பேர் இந்து. இங்க வர சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் மேடம், சூப்பர் மேடம். நீங்க தான் மேடம் இப்ப ட்ரெண்டிங். உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் மேடம். கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் சார், இந்து மேடம் வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. நீங்க வாங்க இந்து. வந்திருக்காங்களா சார்? ஆமா அவங்க தான். வாங்க. வரட்டும் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. வெல்டன் இந்து, உங்களை பத்தி தான் ஊரே பேசிட்டு இருக்காங்க. குட், ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். இவங்களுக்கு குடிக்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க வாங்க உட்காருங்க இந்து. உங்க வீடியோவை பார்த்தேன். உங்க ஸ்கில்லு, ஒரு உயிரை காப்பாற்ற நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி எல்லாத்தையுமே பார்த்தேன். நீங்க ஒரே ஆளு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கீங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஓகேனா நீங்க விருப்பப்பட்டா இந்த கம்பெனியில பைக் டாக்ஸி ஓட்டலாம். அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே தான் சார். நீங்க நம்ம கம்பெனில ஜாயின் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பொண்ணா இந்த பைக் டாக்ஸி ஃபீல்டுல சாதிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். உங்களோட இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் நீங்க என்ன வந்து பார்க்கலாம். வெல்கம் டு கோ ரைடு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க நம்ம கம்பெனியோட பெஸ்ட் கேப்டன்ல ஒருத்தரா இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு புது வண்டி கூட நாங்க வாங்கி தரோம். வேண்டாம் சார். ஏமா? என்கிட்ட பாரதி இருக்கு. பாரதியா? என் வண்டி சார். உன் இஷ்டமா? தேங்க்ஸ் சார். ஓகே. கடவுளே, லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ என்ன சோர்ந்து உட்கார விடாம அடுத்து ஓட வச்சுக்கிட்டே இருக்க.
அதே மாதிரி நானும் என் வண்டியும் எப்பவும் நிக்காம ஓடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். டைம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நம்ம பிறந்த டைம்ல குறிக்கிற ஜாதகம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நல்ல நேரம், பிறந்த ராசி, நட்சத்திர பலன் இதெல்லாம் நம்பாதவங்க யார் இருப்பாங்க? நம்ம சுபத்ரா கூட அப்படிதான் ஜாதகத்தை முழுசா நம்புறவங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வர போற மருமக ஜாதகத்தை மாத்தி எழுதி வச்சுட்டு வந்தவங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? இசை சுபத்ரா வீட்டு மருமக. அவங்களுக்கு ஒரு விபத்துனால காது கேட்காம போயிடுச்சு. இந்த உண்மையெல்லாம் அவங்களோட கணவருக்கு தெரிஞ்சா அவங்களோட திருமண வாழ்க்கை என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்ப்போம். பாரிஜாதம் செப்டம்பர் 8 முதல் திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 மணிக்கு. உங்க சித்ரா ஊட்டி விட்டா வாங்க மாட்டீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணா. அப்ப என்ன 2 இட்லி சேர்த்து ஊட்டி விடுறியா? எத்தனை இட்லி வேணாலும் ஊட்டி விடுறேன். பொறுமையா சாப்பிடுங்க. எப்படி போன? நான் இங்க தானே இருக்கேன். என்னங்க ஆச்சு? என்னது இது? என்னங்க? ஏய், அங்க பாருடி. அதுவா? இட்லிங்க. பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? மூஞ்சி அத கேட்கலடி. அப்போ தோசை வேணுமா? ஏய், பொதிச்சு மூஞ்சல உடைச்சிடுவேன். நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன பண்றீங்க? ஓ, என்னையும் ஊட்டி விட சொல்றீங்களா? சரிங்க. ஏய், கொழுப்போ அவ ஊட்டி விடுறதே தப்பு. இதுல நீ ஊட்டி விட போறியா? ஏங்க, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா நினைச்சு பழகுறாங்க. அவங்க மனசுக்குள்ள வேற எதுவும் இல்ல. நீங்களா தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்.